நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ஐப்பசி மாத ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். 12 ராசிகளுக்கும் உண்டான ஐப்பசி மாத ராசி பலன்கள். அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதத்தினுடைய கிரக நிலையெல்லாம் தெரிஞ்சு வச்சு தான் அதுக்குண்டான பலன் சொல்லணும். ஒவ்வொரு ராசியாதிபதிக்கும் அவருடைய பார்வை பலன், இருக்கும் இடம், பார்க்கும் இடம், ஸ்தான பலன், ஆதிபத்திய பலன், காரக பலன் எல்லாத்தையும் வச்சு தான் சொல்லணும். கண்ண முடியும்னு சொல்லக்கூடாது. அதனால் நிறைய பார்த்து ஆராய்ஞ்சு அனுபவப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லணும். அந்த வகையில் தான் சொல்லிட்டு வரேன். எல்லாருமே உங்களுடைய கமெண்ட்ஸில் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் பொதுவான பலன் சொல்கிறதே எங்களுக்கு எங்கள் ஜாதகத்தை பார்த்து சொல்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்குது கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து எல்லாமே. அதை நான் வரவேற்கிறேன். ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த வகையில் இப்போ இந்த பொது பலன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு ராசிக்கு பலனை சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய இப்போ குருநாதரை நான் வணங்கிக்கிறேன். ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகே சாந்தரூபாய தீமிகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். அடுத்ததாக என்னுடைய உபாசன மகா காளியை வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மிகே மசான வாசின்ன தீமிகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். அடுத்த என் உபாசன தேவமனா மகா வாராகிய வணங்கு. ஓம் அகிஷத் பஜாய வித்மிகே சண்டகஸ்தாயம் தன்னோ வாராகி பிரச்சோதயாத். இன்னொரு உபாசன தேவன் பகலாமுகன். ஓம் பகலாமுகி வித்மிகே சம்பின் சந்திமிகே தன்னோ தேவி பிரச்சோதயாத். பொதுவாக இந்த ஐப்பசி மாத கிரகணில் பார்க்கும்பொழுது குரு அதிசாரமாக கடகராசியிலே வீற்றிருக்கிறார். தன்னுடைய உச்ச வீட்டிலிருந்து நல்ல பலன்களை வாரி வழங்கப் போகிறார் இந்த ஐப்பசி மாதத்திலே. அடுத்ததாக பார்த்தீர்களானால் உங்களுக்கு சுக்கிரனும் கன்னிராசியிலே இருக்கிறார். சிம்மத்திலே கேதுவும் சந்திரனும் இருக்கிறார்கள். இந்த ஐப்பசி மாதம் பிறக்கும் பொழுது என்ன கிரகங்கள் தான் அதுதான் சொல்லிட்டு வரேன். அடுத்ததாக துலாத்திலே சூரியன், புதன், செவ்வாய். கும்பத்திலே ராகுவும் வக்ரம் பெற்ற சனி பகவானும் இருக்கிறார். இதுதான் இந்த ஐப்பசி மாத கிரகநிலை. இந்த ஐப்பசி மாதத்திலே ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி துலாத்தில் உள்ள அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீடான விருச்சிக ராசிக்கு மாறுகிறார். அடுத்ததாக ஐப்பசி மாதம் 17ஆம் தேதி கன்னிராசியில் இருக்கிற சுக்கிர பகவான் துளாராசிக்கு தன் சொந்த வீடான துளாராசிக்கு பிரவேசமாகிறார். இந்த 2 பயிற்சிகளுமே இந்த ஐப்பசி மாதம் தான் வருது. அது இல்லாமல் இந்த ஐப்பசி மாதத்திலே அன்னாபிஷேகம், மகா அன்னாபிஷேகம், சிவனுக்கு உகந்த மிகப்பெரிய ஒரு விரத நாள்னு சொல்லலாம். அது ஒரு பண்டிகையாகவும் இந்துக்கள் கொண்டாடுவாங்க. அந்த பண்டிகையும் இந்த நாள்கள் தான் வருகிறது. அடுத்ததாக முருகப்பெருமானுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் தான் கந்த சஷ்டி விழா மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. சூரசங்காரம் செய்த அந்த கந்த சஷ்டி விழா. இந்த கிரகநிலை வைத்து பார்க்கும் பொழுது குரு உச்சம் பெற்று கடகராசியில் இருப்பதால் நல்ல அறிஞர்கள், கல்வியாளர்கள், அனுபவசாலிகள் அவருடைய ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது. அவங்க அரசியலில் இருக்கலாம், சினிமாவில் இருக்கலாம், சமூக சேவையில் இருக்கலாம், பொது வாழ்க்கையில் இருக்கலாம், கல்வியாளர்களாக இருக்கலாம், இப்படியெல்லாம் இருக்கலாம். அவர்களை கேட்டு நடந்தால் நல்லது நடக்கும். அடுத்ததாக சுக்கிரனுடைய பயிற்சியும் செவ்வாயும் பயிற்சியும் நல்ல ஒரு பயிற்சியாக அமையப் போகிறது. பெண்கள் கை ஓங்கியிருக்க போகிறது. காவல்துறை, இராணுவம் சிறப்பாக விளங்கப் போகிறது. அது இல்லாமல் மக்கள் எல்லோருக்கும் புத்துயிர் பெற்று காணப்பெறுகிறார்கள். ஏன்னா சிவனுக்கு இந்த அன்னாபிஷேகம் தான் அவருக்கு அன்னம் பாலித்து அபிஷேகம் செய்து அவருக்கு ஐப்பசி மாதத்திலே துளாராசியிலே சூரியன் பிரவேசிப்பார். சூரியனுடைய அம்சம்தான் சிவன். அப்போது சூரியன் நீசம் பெற்று விளங்குவார். அப்போ அந்த சிவனுக்கு அன்னாபிஷேகம் வைத்து படைப்பதினால் அவர் எல்லாவருக்கும் படைப்பதற்கு நாம் வருடத்தில் அந்த ஒரு நாள் நாம் படைக்கிறோம். எனவே இந்த ஐப்பசி மாத கிரகங்களை பார்க்கும்பொழுது பொதுவாகவே மக்களுக்கு நல்ல ஒரு புத்துயிர் பெற்று விளங்கப் போகிறார்கள். புதிய பாதை தெரியப் போகிறது. முன்னேற்றமான வாழ்க்கை அமையப் போகிறது என்று சொல்லி அடுத்ததாக 12 ராசிக்கும் உண்டான பலனை இப்பொழுது பார்ப்போம். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான ஐப்பசி மாத பலன்கள் தான் இப்போ சொல்ல போகிறேன். உங்கள் ராசியாபதி பார்த்தீங்கன்னாக்கா
உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய கன்னி ராசியிலும் இருக்கிறார் இந்த மாதத்திலே. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார். அப்போ ரெண்டுமே நடக்கும். 12ஆம் இடத்திலும் இருப்பார், உங்கள் ராசியிலையும் இருப்பார். அவர் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தையும் பார்ப்பார், 7ஆம் இடத்தையும் பார்ப்பார். இதனால் வரைக்கும் உங்கள் ராசிக்கு இருந்த குரு இப்போது விலகி வந்திருக்கிறார். அந்த மாற்றமும் இருக்குது. 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். இதை வைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு தொலைதூர பயணம் அமையும். இந்த ஐப்பசி மாதத்திலே வெளியூர் வெளிநாடு பயணம் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி அமையும். அதுக்கு முயற்சி பண்ணியிருந்தவங்க கண்டிப்பாக பாதியில் விட்டுருப்பீங்க. விசா கிடச்சிருக்காது, பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அது கிடச்சிருக்காது. அது போன்ற விஷயங்கள் எல்லாமே தடங்களாக இருந்திருக்கும். அது வந்து இப்போ இந்த மாதத்திலே பாஸ்போர்ட் கிடைக்கும், விசா கிடைக்கும், வெளியூர் போவீங்க, வெளிநாடு போவீங்க, இது மாதிரிலாம் போய்ட்டு வருவீங்க. கணவன் மனைவி பலப்படும். சில கணவன் மனைவிகள் 2 பேரும் சேர்ந்து போவீங்க. அப்படி அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்திருக்கும். அது தள்ளி போயிருக்கும். நீங்கள் உங்களுக்கு ஓகே பண்ணியிருப்பாங்க, மனைவிக்கு ஓகே பண்ணியிருக்க மாட்டாங்க. அதேமாதிரி மனைவிக்கு வேலை கிடச்சி உங்களுக்கு ஓகே பண்ணியிருக்க மாட்டாங்க. அது மாதிரி 2 பேரும் சேர்ந்து போகிற மாதிரி ஒரு அமைப்பு அமைய போகிறது. இதுமாதிரி கண்டிப்பாக நடக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, துணிச்சலான செயலில் நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க. ஒரு போட்டி பந்தயமாக இருக்கலாம். இதனால் வரைக்கும் ஒரு தைரியமாக குறைஞ்சிருக்கும். கலந்துக்கலாமா வேணாமா, போகலாமா வேணாமா, இப்படி தான் இருந்திருப்பீங்க. அதெல்லாமே இப்போது முயற்சி எடுத்து ஜெயிச்சு முன்னுக்கு வந்துடுவீங்க. அது மூலிமா நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. இது இல்லாமல் உங்களுக்கு உத்தியோகத்திலே கண்டிப்பாக இடமாற்றம் கிடைக்கும். வேறு உத்தியோகம் பார்த்து நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிருந்தீங்கன்னாக்கா அது கண்டிப்பாக கிடைக்கும். இதே உத்தியோகத்தில் இருக்கும், சம்பளம் கம்மியாக இருக்குது, இங்கே நம்மளை நிறைய கவனிக்க மாட்டாங்க, சரியாக இருக்க மாட்டாங்க அப்படின்னது சரியாக தனியாக நிறுவனங்கள் இருக்குன்னு சொல்கிறேன். அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாமே வேறு வேலை எதிர்பார்த்துட்டுருப்பாங்க, அவங்களுக்கு வேலை கிடைக்கும். இப்போ எப்படி திருமணம் புரிஞ்சு இழந்துட்டாங்கன்னா மறுமணத்துக்கு வெயிட் பண்ணுறாங்களே, பார்க்குறாங்களே, அதே மாதிரி தான் உத்தியோகத்திலும் அப்படி தான். உத்தியோகன்ற போது அரசாங்க உத்தியோகத்தில் யாரும் விலைக்கு வர மாட்டாங்க. ஒரு சிலர் சில சூழ்நிலை காரணமாக அரசாங்க வேலையை வேணான்னு கூட வர்றவங்களும் இருக்காங்க. பெரும்பாலும் நான் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, இந்த வேலை நம்ம வேறு வேலைக்கு போகலாமா, சம்பளம் பத்தாமல் இருக்கே, வேலை பிடிக்கலையே அப்படிலாம் நினச்சிட்டு இருப்பாங்க. அவர்களுக்கு இந்த மாதத்திலே கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும், வருமானம் கிடைக்கும். அது இல்லாமல் பெண்கள் மூலியமாக நல்ல பழக்க வழக்கம் மூலிமா நல்ல லாபங்கள் கிடைக்கும். அவங்க கூட இருந்து ஒத்தாசை புரிவாங்க. சந்தேகப்பட்டுருந்துவீங்க, பொறுமையாக நீங்கள் சந்தேகம் தான் பட்டுருப்பீங்க துளாராசிக்காரங்க. அதெல்லாமே இப்போ விலகி நட்பு பாராட்டுவீங்க. நண்பர்கள் வந்து உதவி பண்ணுவாங்க, உறவினர்கள் நெருக்கமான உறவுகள் வந்து உதவி பண்ணுவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பரிகாரம் பார்க்கும்பொழுது உங்கள் ராசிபதி சுக்கிரன் தான். சுக்கிரனுக்கு உண்டானவர் மகாலட்சுமி அம்சம் பொருந்தியவர். அப்போ தாயார் கூடிய பெருமாள், லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மி நாராயண பெருமாள் இப்படி வழிபடலாம். சுக்கிரன் வந்து வள்ளியோட அம்சம் கூட சொல்லப்படுகிறது. அப்போது முருகப்பெருமானோட சேர்ந்த வள்ளி தெய்வானி சம்பந்த முருகரை வழிபடலாம். இந்த ஐப்பசி மாதத்திலே இந்த மாதிரி அம்மனோட சேர்ந்த இறைசக்தியை வழிபட ரொம்ப ஆற்றல் கிடைக்கும். நடக்க முடியாது நடக்கும். இதெல்லாமே தடங்கள் தாமதங்கள் ஏற்பட்டது எல்லாமே விலகிடும். இது மாதிரிலாம் நடக்கும். செய்யக்கூடிய தான தர்மங்கள் பார்க்கும் பொழுது துளாராசிக்காரர்களுக்கு, பெண்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு உதவிப்படலாம். அவங்களுக்கு உணவு இல்லை, உடை இல்லை, இல்லை சில பேர் திருமணம் நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சது செய்யலாம், இல்லை குரூப்பில் செய்யலாம், துணையாக செஞ்சு கூட இது பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ஐப்பசி மாத பலன் பார்க்கும்போது உங்களுக்கு சுக்கிரனுடைய ஆதிக்கம் உங்கள் ராசியில் வந்து இருக்கிறனால நீங்கள் புது பொருள் வைப்பீங்க. உங்களை பார்த்தாலே எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க, ஆச்சரியப்படுவாங்க, நட்பு பாராட்டி வருவாங்க. இது மாதிரிலாம் இந்த மாதத்தில் நடக்க போகுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி, எது எப்படி இருந்தாலுமே புதிய பாதை தென்படும், புத்தொழி ஏற்படும், புதிய வாழ்க்கை அமையும், உங்களை தேடி அனைத்தும் வரும் அப்படின்னு சொல்லி இந்த ஐப்பசி மாத பலன் உங்களுக்கு எல்லா வகையிலையுமே ஏற்றமாக இருக்க போகுதுன்னு சொல்லி, எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.